வணக்கம். நம்ம இப்போ இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரோட்டில் போகிற ஜனங்கள்கிட்ட குதர்க்கமாக கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க ஃபன்னியாக கொடுக்குற ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? எல்லாரும் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. குத்து சாங், ஃபீலிங் சாங்ஸ், என்ன சாங்ஸ்னாலும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. என்ன பாட்டு? அது ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. எல்லா பாட்டுக்கும் தான் டான்ஸ் ஆடுவாங்க. குத்து பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் தான் ஆடுவாங்க. இவங்க பாருங்க. நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க. தமிழ்நாட்டு கல்ச்சர்னு கூட வச்சுக்கோங்க. ஒப்பாரி பாட்டுக்கா? நீங்க என்ன இப்படி கொஸ்டின் கேக்குறீங்க? எதா ஆன்சர் பண்ற மாதிரியே இல்லையே. நானே சொல்லிடுங்க. எந்த பாட்டுக்கு நீங்க எந்திரிச்சு நிப்பீங்க? ஓ, நேஷனல் அந்தமா? என்னங்க இப்படி? தமிழ் தாய் வாழ்த்து கூட தான் நாங்க டான்ஸ் ரெண்டுமே தான் சொல்றேன். ரெண்டுமே. சரிங்க, சூப்பர். இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க. ஒரு கையில எத்தனை விரல் இருக்கும்? ஒரு கையில எத்தனை விரல் இருக்கும்? 5 இருக்கும். 5 இருக்கும்ல. அப்போ ரெண்டு கையில எத்தனை விரல் இருக்கும்? 10. அப்ப 10 கையில எவ்வளவு? 100. 10 கையில 100 ஃபிங்கர்ஸா? 200. வாவ், நைஸ் ஆன்சர். 100 தான் இருக்கும். நீங்க 100 தப்பா? தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? நீங்க என்ன சொல்லணும்? நீங்க சொன்னீங்கல்ல, அப்படியே அது கொஞ்சம் மூளைக்கு கொண்டு போய் பாருங்க. மூளை இருந்தா தானே கொண்டு போகுது. ஒரு கையில 5 விரல், ரெண்டு கையில 10 விரல். அப்போ 100. 10 கையில அவன் தம்பியை குழம்பிட்டாப்புல. சரி, அறிவில்லை. அறிவில்லை. 2 இட்லிக்கு நடுவில் என்ன இருக்கும்? 2 இட்லி சாப்பிட்ருக்கீங்கல்ல? 2 இட்லிக்கு நடுவில் என்ன இருக்கும்? 2 இட்லிக்கு என்ன இருக்கும் நடுவில்? சட்னி வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க. வேற என்ன இருக்கும்? இட்லிக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடுவோம். இட்லிக்கு நடுவில் என்ன? கேப்பு தான் இருக்கும். கேப் இருக்கும். அதுக்கு தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கரெக்டாக சார். இட்லிக்கு நடுவில் என்ன இருக்கும்? என்ன பாக்குறீங்க? தெரியல. ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆனா சாப்பிடும்போது இட்லிக்கு நடுவில் என்ன இருக்கும்? இப்ப சொல்லிட்டு க்ளூவும் கொடுத்துட்டேன். சாப்பிடும்போது இட்லிக்கு நடுவில் சரி, ஃபைனலா ஒரு ஆன்சர் இதுதாங்க ஆன்சர் அப்படின்ற மாதிரி. தெரியலையா? சரி, இட்லிக்கு நடுவில் என்ன இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இட்லிக்கு நடுவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா டீ லீஃப்ல இருந்து எடுக்கிறாங்க, காஃபி கொட்டையில இருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா டீ லைட்டா இருக்கும், காஃபியா இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு தருவாங்க. அதனால காஃபியை நாங்க விரும்பி காஃபியை நாங்க சூஸ் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரெண்டா ப்ரோ? இது ஒரு கடி ஜோக் மாதிரினே வச்சுக்கோங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? காஃபிக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நீங்க சொல்றதுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சரி, டீக்கு ஸ்பெல் பண்ணுங்க. TEA. காஃபிக்கு ஸ்பெல் பண்ணுங்க. சொன்னா திட்டக்கூடாது. COFF. அதுக்கு மேல தெரியல. அப்ப அந்த வேர்ட்ஸ்லயே ஆன்சர் இருக்கு. அதுல இருக்குங்களா? அப்ப லாஸ்டா ஹீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் கொஞ்சம் வந்துட்டீங்க. ஆன்சர் பர்ஃபெக்ட்டா வரல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டீக்கு ஒரு காஃபிக்கு 2 இருக்கும் போல. ஓ, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிருங்க. கல்யாணம் ஆகாத பசங்களை பேச்சுலர்னு சொல்றாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தப்பி. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை என்னன்னு சொல்லுவாங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இது என்னடா குதர்க்கமான கேள்வியா இருக்கு. கல்யாண பசங்களை பேச்சுலர்னு சொல்லுவோம், பொண்ணுங்களை என்ன சொல்றது? அன்மேரிட் கேர்ள் தான். வேற ஆன்சர் இருக்கா? இதுக்கு ஆப்ஷன் கொடுங்க. சொல்லுங்க. ஆப்ஷன் கொடுத்தாலும் செலக்ட் தெரியும். நிஜமும் தெரியாது. தெரிஞ்சா சொல்லிருப்போமே. தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும்? 31 30 30 30 30 31 28 அந்த மாதிரியா? ஒரு மாசத்துலயா? ஒரு மாசத்துல அப்படிதான் இருக்கும். 31 எத்தனை நாள்? 30 31 28 30 31 28
7 7. நாள் தானே கேட்டீங்க. ஓ எத்தனை நாள்னா 7 தப்பு. அவ்வளவுதான் 31 தான். நான் என்ன கேட்டேன்? ஒரு மாசத்துல எத்தனை நாள்? எத்தனை நாள்? எத்தனை நாள்? எத்தனை நாள்? ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும்? ஓ ஒரு மாசத்துல எத்தனை நாள்? எங்க சேனல் நீங்க வந்து ஆல்ரெடி ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா I will give you 500 rupees instantly. இப்ப பண்ண கொடுப்பீங்களா? இல்ல நான் பண்ணல, இப்ப பண்றேன். சரி 500 rupees மிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணனும். ஒரு மாசத்துல எத்தனை நாள்? 4. அத சொல்றாப்ல. ஆனா பொண்ணு வீட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன வரதட்சணை எல்லாம் வேணும்? என்ன கேட்பாங்க இப்பெல்லாம்? புல்லட் கேட்கறாங்க, காரு கேட்கறாங்க. வேற என்ன கேட்க போறாரு? ஆக்சுவலாக இப்போ பொண்ணே கிடைக்கிற கஷ்டமா இருக்கு. அது என்னமோ உண்மை. ரொம்பலாம் கேட்க மாட்டேன், ஒன்னே ஒன்று தான் கேட்பேன். ஒண்ணு கேப்பீங்களா? கேப்பீங்க. கேட்பேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு PS5 கொடுத்தா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். பிளே ஸ்டேஷன் வீடியோ கேம். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? கேம் விளாடலாம். இன்னொரு ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா போட்டா 2 பேரும் சேர்ந்து விளாண்டுக்கலாம். பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். ரொம்பலாம் கட்டி கொடுத்து பொண்ணு விளையாடுறதுக்கு அனுப்புவாங்க. போற இடத்துல கஷ்டப்படுற விட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்க நல்லா தான் இருக்கும். முடிஞ்சா வருஷம் வருஷம் அந்த மெம்பர்ஷிப் போட்டு விட்டா நல்லா இருக்கும். யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா எங்க அம்மாச்சி நம்பருக்கு கால் பண்ணிருங்க. அம்மாச்சி நம்பருக்கு கால் பண்ணி அவங்க தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. 50 பவுன்லாம் போட வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு 50,000 பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தா போதும். அதுவும் ஆஃபர்ல கார்டு ஆஃபர்லாம் போட்டு இன்னும் கம்மி ரேட்டு கிடைக்கும். அந்த டைம் வாங்கி கொடுத்துருங்க. யாராவது ஒரு பிடிச்சிருந்தா அவ அம்மாச்சி நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிருங்க. ப்ரோ உங்க பேரு? கோபிநாத். ஓகே, இப்போ முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல மஞ்சள் கலர்ல இருக்கும். ஓகே, வேற என்னலாம் இருக்கும்? உடஞ்சி போனா உள்ளார வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். ஓகே, அந்த கீழே ஊதி கீழே விழுந்துருச்சுன்னா அது உடஞ்சிடலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. முட்டைக்கு நடுவுல தெரியலையா? ஓகே, அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முட்டை முட்டை லெட்டர்ல உள்ள சொல்றாங்களோ ஒருவேளை. முட்டைக்கு நடுவில் என்ன இருக்குமோ? இட்டை இட்டு இருக்குமோ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உனக்கு 10 வயசு ஆகுது. உன்னோட தம்பிக்கு வந்து உன்னோட வயசுல பாதினா எத்தனை? 5 வயசு இருக்கும். 10 வயசா இருக்கும்போது 5 வயசா இருக்கு, சரியா? அப்போ இப்போ உனக்கு வயசு 80 வயசு. இப்பதான் 15 எனக்கு ஆகுது. 80 வயசு. அப்போ உன் தம்பியோட வயசு எத்தனை? 40 தானே. பாதி தானே வரும். 80ல பாதி 40 தான் வரும். 40 வருமா? 40 வருமா? சரி நீங்க சொல்லுங்க ஆன்சர். 40 வருமா? கரெக்டா? கான்ஃபிடென்ட்டா? கன்ஃபார்ம். கரெக்ட். 40 வயசு தான். கேமரா பத்தி சொல்லு. 40 வயசு. 40 வயசு தான். சரி, தேங்க்ஸ். கரெக்டா? கரெக்ட் தானா? வாங்கி போட்டுருக்கு. நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. வெறும் வயித்துல உங்களால எத்தனை வாழைப்பழம் சாப்பிட முடியும்? 3 வாழைப்பழம். 3 வாழைப்பழம். ஒரு வாழைத்தார். ஒரு வாழைத்தார் உங்களால அத்தனை சாப்பிட முடியாதுன்ற. இல்ல என்னால முடியும். ஏன் வயிறு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுதாங்க சாப்பிட முடியும். 3 சாப்பிடுறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது தான் வெறும் வயித்துல சாப்பிட முடியும். 2வது வாட்டி சாப்பிடும்போது உங்க வயித்துல ஆல்ரெடி வாழைப்பழம் இருக்கு. மண்டு மேல இந்த கொண்டைய மறந்துட்டேன், சாரி. நல்ல இது. வெறும் வயிற்றுல எத்தனை வாழைப்பழம் சாப்பிடுறேன்னு கேட்குறாப்புல. நம்ம வெறும் வயிற்றுல இருக்கையில ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவோம்னா, அது ஒரு வாழைப்பழம் போனோன்னா வயிறு ஃபுல்லாக இருந்தால் வெறும் வயிறு கிடையாதுல்ல, அதை சொல்கிறாப்புல. ஓகே. ஆனா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹிடன் டேலண்ட் ஏதாவது இருக்கா? என்கிட்ட ஹிடன் டேலண்ட்னா சிரிக்கிறது தான் ஹிடன் டேலண்ட். இப்போ கூட இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. நம்மளை சுற்றி எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரி இருக்கும், லோன்லியாக ஃபீல் ஆகும். இதே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாகவே இருப்பாங்க. அதனால தான் சிரிச்சுக்கிட்டு. இதுவும் நல்லது. ஒரு ஆள் சோகமாக இருந்தால் அவருக்கு முன்னாடி நின்று ஹீன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா இருக்கும். இருக்கேன் நான். நம்ம சிரிச்சா நம்ம சுற்றி இருக்கவங்களும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. சோகமாக இருந்தாலும் சிரிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். உங்கள் சோகமே அப்படியே உல்டாவாயிரும். அதான் சிரிச்சுக்கிட்டே இருங்க. கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சிரி சிரி. நீங்கள் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம கிளிக் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், பார்க்கையில் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ கவி நீனு இந்த பொண்ணு வந்து இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க. ஒரு அழகான பையன் வரும், செம்ம க்யூட்டாக இருக்கான். ஒன்னே விட்டுட்டு இந்த பொண்ணை பாஸ் எடுக்கிறான், நீ என்ன நினைப்ப? என்ன சொல்லுவேன்? அக்கா நீ ஒரு வாரம் ஓட்டிட்டு கூட அடுத்த வாரம் நான் ஓட்டுறேன். சரி, இப்போ கவிக்குட்டி நீ வந்து நீ மேரேஜ் பண்ணிக்க போ, அதான் நீ கட்டிக்க போற மாதிரி எப்படிலாம் நீ பாத்துக்கு. கட்டிங் வாங்கி கொடுப்போம். கட்டிங் மட்டும் போதுமா? எனக்கு ஒரு ரவுண்டு உனக்கு ஒரு ரவுண்டு.
சைடிஸ்க்கு சைடிஸ் நான் மாட்டிக்கிட்டேன் என்ன நான் சைடிஸ்னா இந்த சூப்பர்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏன் பேண்ட் மேல ஜட்டி போட்டுட்டு இருக்காரு? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரு போடுறாரு. நீங்களும் வேணா போட்டுக்கோங்க. கட் பண்றா இப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் வந்த வேகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இவளுக்கு போன் அடிப்பேன். ஒத்தலக வந்த வேகத்துல இவன் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவான். பிரச்சனை என்ன வர்றேன், நீ நில்லுக்கா நான் வரேன்ட்டு வந்த வேகத்துல சரி பிரச்சனையை முடிச்சு வைப்பான்னு பார்த்தா வந்த வேகத்துல இவன் ஒரு பிரச்சனை எடுத்து விட்டு போயிடுவான். நான் அடி வாங்கிட்டு உட்காந்து. ஆனா இவ மாதிரி அக்கா கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து இவ தான் என் உயிர். நான் இவட்ட யாருக்காண்டே விட்டு கொடுக்க மாட்டேன், யாரே பேச கூட விட மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த பர்சன் என் அக்கா கூட நானும் போவேன். புருஷனை வச்சுக்க வராலாம் என் மாமால ரெண்டாவது தடவை நான் வச்சுக்கிறேன். ஏன் கொடுக்க மாட்டியா அக்கா மாமால? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணுவேனே. நான் உன் புருஷன் கல்யாணம் பண்ணி போயிட்டாக்கா என் புருஷன் தனியா நீ வேணா, என் அக்கா தான் வேணும், நான் வந்துருவேன். அப்படி விட்ட ஒரு புருஷனே தேவையில்லை. எங்க அக்கால பிரிச்சு கூட்டு போற புருஷன் எனக்கே இருக்கு. சொல்லுங்க, எப்பவுமே என் அக்கா தான் என் உயிர். இப்பெல்லாம் எதனால ப்ரோ பிரேக்கப் ஆகுது? இவ்வளவு நேரம் யோசிக்கிறல்ல பிரேக்கப்